வெல்கம் டு பெண்கள்.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாரியலோட 72 hours மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்புவோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் லாரியல் கண்டிஷ்னரோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ரிவ்யூ வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஷாம்புவோட ரிவ்யூவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 மந்த்துக்கு மேலேயே ஷாம்புவை யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஷாம்புவோட ரிவ்யூவும் நைட் க்ரீமோட ரிவ்யூவும் ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷாம்புவோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். நார்மலான பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 ஹவர்ஸ்க்கு நம்ம ஹேரை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டிலோட பேக் சைடும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹேரை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் இந்த ஷாம்பு. அப்புறம் இந்த ஷாம்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெட் ஹேரில் நம்ம இந்த ஷாம்புவை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கல்பில் கொஞ்சமாக மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷாம்புவை யூஸ் பண்ணால் லாங் லாஸ்டிங்கான மாய்ஸ்சரைசர் தரும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் நம்ம ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணி வச்சுக்கும். அண்ட் நைட் க்ரீமை யூஸ் பண்ணால் 10 மடங்கு ஹைட்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 years கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்கிறது 180 ml. இது வந்து 290 rupees எம்ஆர்பி ரேட் கொடுத்துருக்கு. பட் நான் காம்போவாக வாங்கினேன். இதை விட ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. 3 ப்ராடக்ட்டையும் காம்போவாக வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஷாம்பு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், அப்புறம் ஹேர் க்ரோத் கொடுக்கும் அப்படின்லாம் நினச்சி இந்த ஷாம்புவை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷாம்பு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளோட ஸ்கேல்பை இந்த ஷாம்பு ரொம்ப ட்ரையாக ஆக்கலை. இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஃபால் எதுவும் வரலை. நம்மளுடைய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது தான் நம்மளோட முடியோட எஜ்ஜில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வரும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரலை. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு டேண்ட்ரஃப் கிடையாது, பட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியும் புதுசாக டேண்ட்ரஃப் எதுவும் வரல. ஹேர் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக என்ன ஹேர் க்ரோத் இருந்துச்சோ அதுதான் இருந்துச்சு. புதுசாலாம் முடியெலாம் எதுவும் வளரல. ஹேர் ஃபாலும் அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி அதிகமாகலாம் ஹேர் ஃபால் ஆகலை. இதெல்லாம் தான் இந்த ஷாம்புவோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணாது அண்ட் ஹேர் க்ரோத் கொடுக்காது. ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான ஹைட்ரேஷன் கிடைக்கிது, டேண்ட்ரஃப் வராது, ஸ்பிளிட்டன் வராது. உங்கள் ஹேருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ப்ராடக்டை வாங்குங்க. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ அவ்வளோதான். அடுத்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து லாரியல் பாரிஸோட ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம் தான். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் பார்த்துடலாம். இந்த நைட் க்ரீம் வந்து டியூப் ஃபார்மில் தான் வந்திருக்கு. இது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லி தான். இதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் தான். இது எல்லா ப்ராடக்ட்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக்கேஜோட ஃப்ரண்ட் பகுதியில் 4 மடங்கு ஹைட்ரேஷன் அப்புறம் சாஃப்ட்னஸ் தருது நம்ம ஹேருக்கு அப்படிங்கிறதையும், டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 years கொடுத்துருக்காங்க. 180 mlக்கு 499 எம்ஆர்பி ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரேட் கிடையாது. இதை விட ரொம்பவே கம்மியான ரேட்டில் ஆன்லைனில் கிடைக்குது. காம்போவாக வாங்கினீங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாகும். ஃப்ரண்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதே தான் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நைட் க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நைட் க்ரீமை நம்ம ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணாமல் நம்மளோட ஹேர் லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மறுநாள் நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ண கூட தேவையில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி இந்த நைட் க்ரீமை யூஸ் பண்ணேன்னா ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு மட்டுமே என்னோட ஹேர் லென்த்துக்கு மட்டும் இந்த நைட் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே விட்டுருவேன். மறுநாளும் நான் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு தான் நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். வீக்லி 3 times மட்டும் இந்த நைட் க்ரீமை நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு மட்டும். இந்த நைட் க்ரீமை யூஸ் பண்ணுறனால என்னோட ஹேருக்கு பெரிய பெனிஃபிட்லாம் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியலை. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ண பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஏதாவது நைட் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஹேருக்கு நிறைய ஆயில் வச்சு பழகினவங்க யாருக்குமே இந்த நைட் க்ரீம் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. இந்த நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறனால நமக்கு ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகாது. ஆயில் அப்ளை பண்ணாமல் இருந்தால் நம்ம ஹேர் பிரேக்கேஜ் ஆகும். அதுலேருந்து நம்ம முடியை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நைட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோவா பிரேக்கேஜ் ஆகாமல்
பார்த்துக்குது. அதுக்காக ரொம்ப எல்லாம் பாதுகாக்காது, ஓரளவுக்கு பாதுகாக்கும். ஃப்ரீ ஹேர் விடுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். இந்த க்ரீமோட ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹேரோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த க்ரீம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணதும் ஆயிலியாலாம் இருக்காது, டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். ஹேர் வாஷ் பண்ண மாதிரி தான் நம்மளோட ஹேர் வந்து இருக்கும். இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த நைட் க்ரீமை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் ரீப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் இன்னொரு வீடியோவாக கூட போடுறேன். இந்த 3 ப்ராடக்ட்டில் பாய்ஸ் எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும், ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கண்டிஷ்னரும் நைட் க்ரீமும் யூஸ் பண்ண வேண்டாம். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க, ஃப்ரீ ஹேர் விடுறவங்க, அப்புறம் ஆயில் அப்ளை பண்ண பிடிக்காதவங்க, இவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கலாம். இந்த 3 ப்ராடக்ட்டும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அவ்வளோதான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.